ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவுலாம் போக ப்ராஃபிட் 50,000 எவ்வளோ டேஸ்க்குள்ளே நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணுறோங்க. ஆனால் 20 நிமிஷம் கழித்து தான் நமக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க. வேளச்சேரி டு மடிப்பாக்கம் பேக்கில் இருக்குது பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இப்போ தான் டெலிவரி கொடுத்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:50 ஆகுதுங்க. ஒரே ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். 1 ஹவர் முடிய போகுது லாகின் பண்ணி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 to 4 ஸ்லாட் புக் பண்ணி போட்டோம். ரெகுலராக விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் 6 மணி, நேற்று 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டினோம். இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டலாம். டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 192 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஆர்டர் நமக்கு வருது, எல்லாமே சின்ன சின்ன ஆர்டராக வருது. நமக்கு தேவையான போது வராது, தேவையில்லாத போது சின்ன சின்ன ஆர்டர் போட்டுட்ருப்பாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதே மடிப்பாக்கத்தில் தாங்க இருக்கும். வேளச்சேரி டு மடிப்பாக்கம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க லாஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம். வெயில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதனால தான் நம்ம நேற்று 6 மணிக்கு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 மணி வரை ஏர்னிங்ஸ் நம்ம டார்கெட் வரலன்னா இன்றைக்கி இன்சென்டிவும் பார்த்திங்கன்னா 14 ஆர்டர் பார்த்தா 175 ரூபா தான். அதனால் நம்ம இன்றைக்கும் 6 மணிக்கே லாகின் பண்ணி ஓட்டுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ராஃபிட்டு ஏதோ எதிர்பார்த்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, பார்க்கலாம் இருங்க. நம்மளுடைய 6வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க ஃப்ரெஷ்லி மேடு இங்கே தான் வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் தாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. நேற்று இவ்வளோ நேரம்லாம் நம்ம ஒரு 7 ஆர்டர் பார்த்துருப்போம். இன்றைக்கி 5 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். இப்போ 6வது ஆர்டர் எடுக்க தான் வந்துருக்கோம். டோட்டலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா 9 ஆர்டர்ஸ் பார்த்தோன்னு நினைக்கிறேன் 4 மணிக்குள்ளே. இன்றைக்கெலாம் அவ்வளோ பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டுட்ருக்காங்க. சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாம். நம்மளுடைய 7வது ஆர்டர், லாஸ்ட் ஆர்டர் இங்கே தாங்க வேளச்சேரியில் சீசால் இந்த ரெஸ்டாரண்ட் தான் எடுக்க வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் தாங்க. காலிலேருந்து நம்ம ஒரு 3-4 ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம் தான் இது பண்ணோம். இது முடிச்சுட்டு வந்தால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 6 மணி இல்லை 7 மணிக்கு நம்ம லாகின் பண்ணி ஓட்டலாம். டைம் பார்த்திங்கன்னா 4:10 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 349 349 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மடிப்பாக்கம் தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, கிளம்பலாம். வெயில் வேறு அதிகமாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஆர்டர் டக்குன்னு போட்டாங்க, அது பிக்கப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புகாரி தாங்க. பேக் சைடில் இருக்கு பாருங்கள், இந்த ஹோட்டல் தான் புகாரி. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடிங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கே லாகின் பண்ண இருக்க வேண்டியது. கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆர்டர் ஓட்ட முடியுமோ ஓட்டலாம். இன்சென்டிவ் இன்றைக்கி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 175 தான் கொடுத்துருக்காங்க. 14 ஆர்டர் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓட்டலாம். நேற்று 21 ஆர்டர் ஓட்டணும், இன்றைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டர் நமக்கு இங்கே தான் போட்டிருக்காங்க, ஷவர்மா கடை.
பெருங்குடி டு மடிப்பாக்கம்ங்க, ஒரு 7.5 கிலோமீட்டர் வருது. அங்கே தான் ட்ராப்பு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடியாகல, நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மாதிரி தான். டைம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 582 ரூபா பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறை பக்கத்தில் தான் இருக்கும். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இங்கே தான் பக்கத்தில், துறை பக்கத்தில் தான். போய்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிக்க இன்னும் 4 ஆர்டர் ஓட்டினாங்க. 4 ஆர்டர் பார்த்தா தான் நமக்கு வந்து இன்சென்டிவ் 175 ரூபான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இன்சென்டிவ் நமக்கு 14 ஆர்டர் பார்த்தா. சரிங்க, கிளம்பலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்கோங்க. மெட்ரா ஸ்கொயர் அது உள்ளே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து ஃபுட்டு எடுத்தாச்சு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம்ங்க. நீலாங்கரை டு மடிப்பாக்கம் கரெக்டாக 10 கிலோமீட்டருங்க. 9.9 கிளம்பலாம். டைம் ஆகுது. கரெக்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆகுதுங்க. 9:32. வேறு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில. சரிங்க, கிளம்பலாம். டைம் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 10:54 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 909 980 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 14ஆவது ஆர்டர். இந்த ஆர்டர் பார்த்தா தான் நமக்கு இன்சென்டிவ் வரும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபுட்டு இப்போ தான் ரெடியாக இருக்குது. ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாதம்பாக்கம். கஸ்டமர் லொக்கேஷன் நாதம்பாக்கம். இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் தான். சரி, ஃபுட்டு ரெடி ஆச்சு, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஆர்டர் பார்த்தா தாங்க நமக்கு இன்சென்டிவ் வரும். பாருங்க, இந்த ஆர்டர் பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து 175 ரூபா இன்சென்டிவ் வரும். இன்னும் நமக்கு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் டைம் இருக்குது. அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் தான் இருக்கோம். பர்கர் கிங் இங்கே தான் நம்ம லாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் கரெக்டாக 25 நிமிஷம் தான் இருக்குது. இந்த ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூருங்க. நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தா நமக்கு டைமிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ வர நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா இன்சென்டிவ்லாம் சேர்த்து 14 ஆர்டர் பார்த்தா நமக்கு இன்சென்டிவ் வந்துச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவோடு சேர்த்து 1071 ரூபா வந்திருக்கு. சரிங்க, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிளம்பலாம். ட்ராப் வந்து ஆலந்தூர் தான். நானும் பயந்துட்டே இருந்தேன், எங்கே இந்த பக்கம் தூக்கி அடிச்சிருவாங்களே சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அப்படி தான் நடக்குது. சரிங்க, நம்ம போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்க ஐஜிபி கேக்ஸில் தான் இருக்கும். இங்கேருந்து நமக்கு வந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. லாஸ்ட் ஆர்டர் நமக்கு 2 நாளாக என்ன கிட்டே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சேன். மணப்பாக்கமுங்க. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. டோட்டலாக வந்து நம்ம அங்கே லாஸ்ட்டாக டெலிவரி கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வேளச்சேரிக்கு வரதுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆர்டர் இங்கே வச்சு செஞ்சுட்டாங்க. சரி, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. எல்லா நாளும் நம்ம பக்கத்துலேயே வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? இன்றைக்கும் நம்ம வந்து இந்த கோ ஹோம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன சொல்லுதுன்னு தெரில. சரி, வாங்க போய்ட்டு பிக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். டைம் வந்து 12:44 ஆகுதுங்க. டோட்டலாக 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1212 1212 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணப்பாக்கம் ஒரு 9.5 கிலோமீட்டர் வந்தது. இப்போ தான் நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா 220 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 30 ரூபா நம்ம செலவு எல்லாம் போக 962 ரூபாங்க ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா?
பார்த்தீங்கன்னா நேற்று வர நம்ம வந்து 6885 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 962 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7847 ரூபா. டே 8ஓட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 7847 ரூபாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம போயிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம 50,000 ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேங்க, லவ் யூ ஆல். பாய் பாய் பாய்.